சொல்றேன். இப்போ ஒரு நீதிபதி நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நாய்களால ராபிஸ் வருது, நாய்களால இந்த பிரச்சனைகள் இருக்கு, நாயெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்றீங்க. டெங்கு காய்ச்சல் எதனால வருது? மலேரியா எதனால வருது? கொசு. இன்னும் எத்தனையோ நோய்கள் கொசுவால வருது. கொசு ஒழிக்கிறதுக்கு என்ன கையில வச்சிருக்கீங்க ஆயுதம்? அவங்க பெரிய பாப்புலேஷன் ப்ரோ, பிடிபட மாட்டாங்க. முடியல, முயற்சி பண்ணீங்களேன், முடியல உங்களால. என்னது புகை போடுறியா? இதுக்கு இம்யூனாய் தான். அதெல்லாம் நான் தனியா பேசியிருக்கேன். நீ எவ்வளவு முறை புகை போடுறியோ அவ்வளவு முறை அது ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கும். நீ கொல்லவே முடியாத மாதிரியான ஒரு கொசு இனத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கே ஒழிய கொசுக்களை நீ அழிக்கல. கொசு அழிக்கணுமா, தட்டான்களை கொண்டு வா. தட்டான்களை எப்படி கொண்டு வருவ? மருந்து நிப்பாட்டு. கொசு பெருகும். கொசு திங்கிறதுக்கு தட்டான் வரும். தட்டான் நிறைய கொசு திங்கும். தட்டான் பூச்சி பெருகும். தட்டான் குளத்துல முட்டையை போடும். தட்டானுடைய குஞ்சுகள் வரும். அந்த குஞ்சுகள் ரொம்ப வருஷமா வாழும். அப்படியே பாரு, தவளைகள் பெருகும், எல்லாம் பெருகும். கொசுவை திங்கிற உயிரினங்கள் பெருகும். குளங்கள் அதிகமா மீன்கள் பெருகும். ஆட்டோமேட்டிக்கா உயிர் சூழல் பெருகும். உயிர் சூழல் பெருகுச்சுன்னா கொசு